கழக தலைவர் தளபதி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கழகத்தின் விளையாட்டு அணி சார்பாக மரியாதைக்குரிய கழக விளையாட்டு அணியின் செயலாளர் தயானந்தி மாறன் அண்ணன் அவர்கள் சிறப்பு முறையில் கிரிக்கெட் போட்டியை நடைபெற இருக்கிறார்கள். இதை துணை செயலாளர் அண்ணன் கௌதம் அவர்களும் மற்றும் ஜெசிகா அவர்களும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு சென்னையில் ட்ரிப்ளிகன் உள்ள இந்த பகுதியில் பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். இதில் மொத்தமாக 16 ஆண்களுக்கான அணிகளும் மற்றும் பெண்களுக்கான 4 அணிகளும் மொத்தமாக 20 போட்டியாளர் டீம் பங்கேற்க இருக்கிறது. இதில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் வருகின்ற 14ஆம் தேதி அன்று இதை துவங்கி வைக்க உள்ளார்கள். வருகின்ற 15 மற்றும் 16ஆம் தேதியில் இந்நிகழ்ச்சி இந்த பகுதியில் தொடர்ந்து 2 நாட்கள் நடைபெறும். இன்றைக்கு தமிழகத்தை விளையாட்டுத்துறைக்கு என்று தனித்துவத்தை நம்ம பிற மாநிலங்கள் வியக்கத்தக்க அளவுக்கு நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் நம்முடைய தமிழகத்தை வளர்த்து வருகிறார்கள். வரக்கூடிய இளைஞர்களுக்கு இன்றைக்கு விளையாட்டுத்துறையில் தங்களுடைய சாதனைகள் பயன்பிக்க ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மை நம்முடைய தமிழக அரசு இன்றைக்கு முன்னோக்கி செல்கிறது. அந்த வகையில் கழகத்தை சார்ந்தவர்களும் விளையாட்டில் உற்சாகமாக இருக்க வேண்டும் என்ற வகையில் இந்த விளையாட்டில் பங்கு பெற வேண்டும் என்ற வகையில் இப்பேற்பட்ட சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். வரக்கூடிய 14, 15 மற்றும் 16 இந்த நாட்களில் இந்த போட்டிகள் நடைபெற இருக்கிறது. நீங்க பங்கெடுத்தது உங்களுக்கு எந்த அளவுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுத்திருக்கு? பால் போட்டீங்க. பெண்கள் அணி சார்பாக நம்ம சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்கள் இதில் ஒரு டீமாக பங்கேற்றிருக்கிறோம். இது மட்டும் இல்லாத மகளிர் அணி சார்பாக ஒரு டீம், மகளிர் தொண்டர் அணி சார்பாக ஒரு டீம், அதுக்கப்புறம் பிற அணிகளில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு டீமா, மொத்தம் பெண்கள் மட்டுமே 4 டீமா இதுல பங்கேற்கிறோம். பெண்களுக்கு இன்றைக்கு திராவிட மாடல் எந்த அளவுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்திருக்கிறார்கள். ஆண்கள் பங்கேற்கக்கூடிய கிரிக்கெட் போட்டியில் பெண்களும் பங்கேற்கலாம் என்று ஊக்குவிக்கும் வகையில் பெண்களுக்கு இந்த வசதியை நம்முடைய கழக அரசு செய்து கொடுத்திருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பெண்களுக்கான ஆட்சியை நடத்தி வருகிறார்கள். பல்வேறு திட்டங்கள் பெண்களுக்கான திட்டங்களாக இருக்கிறது. அந்த வகையில் கழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களையும் சமத்துவத்தை கொண்டு இன்றைக்கு இந்த விளையாட்டு போட்டிகளில் உரிமை வழங்கியிருக்கிறார். பெண்களுக்கான முக்கியத்துவம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்ப கிரிக்கெட்ல ஒரு காலத்துல ஆண்களுக்கு தான் முக்கியத்துவம் இருந்துச்சு. இப்பதான் கமலிங்கிற ஒரு பெண் இந்திய அணியில பின் பண்ணிருக்காங்க. இந்த முக்கியத்துவம் இருக்குது, என்ன அதிகப்படுத்தும் நினைக்கிறீங்க? கண்டிப்பா பெண்களுக்கும் முக்கியத்துவம் இருக்கிறது. இன்றைக்கு விளையாட்டுத்துறை பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருவருமே சமமாக வெற்றிகளை கொண்டு நம்முடைய தமிழகத்தை பெருமைப்படுத்தி வருகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் எந்த பகுதிகளில் டேலண்ட் இருக்கக்கூடிய நபர்களை கண்டறிந்து அவர்கள் SDAT மூலியமாகவோ இல்ல சொந்த செலவின் மூலியமாக அவர்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்றிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.